கேஎஸ்பி சிவன் பக்தன் ஃபேமிலிஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டுடே என்னுடைய பர்த்டேன்றதுனால சிவாப்பா டெம்பிளை விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ராய்கட்டில் இருக்க டெம்பிளுக்கு போயிட்டே இருக்கோம். அங்கே போயிட்டு பூஜை திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள ஐயர்கிட்ட கேட்டதுக்கு உள்ள கருவறையில் நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது, இல்லை ஐயா நீங்களாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஐயா நீங்களும் அவரும் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வெளியே இருக்க நந்திக்காச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. ஓகே சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் பூஜை செலவெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இருக்கும்போது நான் பாலை இந்த பக்கம் வச்சேன். அங்கே நிறைய குரங்கு அனுமான் நிறைய பேர் இருந்தாங்க. வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டார். 1/2 லிட்டரு பால் எடுத்துகிட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணேன், சரி திரும்ப தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு தம்பியை வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். நான் பூஜை பண்ணேன், அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வாங்கிட்டு வந்துட்டே இருந்தான். அதுவும் என்ன பண்ணாங்க, குரங்குகள் என்ன பண்ணிட்டாங்க, தம்பி கிட்டே போயிட்டு கொஞ்சம் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், சரின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டான். எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்னடா இது, நம்ம அபிஷேகம் பண்ண வந்தோமே, இன்னைக்கு பர்த்டேவே இப்படி இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சேட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயிர் நெய் இருந்துச்சு, நெய்யும் தூக்கிட்டு போயிட்டாங்க. குரங்கு வந்து நெய்யும் தேன் நெய்யும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, சரி ஓகே சரி இருக்கிற தயிர் பன்னீர் திருநீர் வச்சு பூஜை செய்யலான்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அங்கே சைடில் வச்சுருந்த பாலை திரும்பி பார்க்கறதுக்குள்ள குரங்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரி நான் தம்பிக்கிட்ட கேட்டேன் எங்கடா பால்னு சொன்னதுக்கு அவன் சொன்னான், குரங்கு எடுத்துகிட்டு போயிட்டுக்கண்டா நீ பார்க்கலையான்னு சொன்னான். சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி தம்பி போயிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வா அபிஷேகத்துக்குன்னு சொன்னான். சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி ஓகே அவன் வர்றதுக்கு டைம் ஆகும் போலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நந்தி அப்பாவுக்கு தனியெல்லாம் ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு மெதுவாக நான் என்ன பண்ணேன், எனக்கு அங்கே ஐயர்கிட்ட கேட்டதுக்கு வாட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நான் வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் கடையில் போயிட்டு அண்ணன் ஒரு குடம் தண்ணி கொடுனேன்னு சொல்லி கேட்டேன். ஓகே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அவங்க வீட்டிலேருந்து. சரி அதை வச்சு தான் இப்போ அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே சரி தம்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம்னு பார்த்திங்கன்னா இந்த குரங்கு ஒவ்வொரு தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து எடுத்துகிட்டு போக பூ பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக வந்துகிட்டே இருந்துச்சு. நான் தயிர் வச்சுட்டு இருந்தேன், அதாச்சும் மிச்சமாக வைங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த குரங்குகளெல்லாம் முடிக்க விட்டு அந்த தயிர் பாக்கெட்டை எடுத்து நான் என்ன பண்ணேன், குடம் இருக்குல்ல அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டு வச்சுட்டேன். அதே வச்சு எடுத்துகிட்டு போக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே தம்பி பால் வாங்கிட்டு வர லேட்டாகவும் போகலன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி நந்தி அப்பா வச்சு ரொம்ப குங்குமம் இந்த மஞ்சள் எல்லாம் அதிகமாக போட்டு ஒரு மாதிரியே இருந்தார். சரி ஓகே அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கலாம் தம்பி வர வரைக்கும்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி அப்பா ஃபேஸு காது உடம்பு எல்லாத்தையும் ஒன்று தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நம்மளை ஃபுல்லாக அதிகமாக குங்குமம் இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே இருந்தேன். சரி நான் இந்த க்ளீன் பண்ணுற மைண்டில் இருந்ததுனால சைடில் இருந்த
தேன் அதெல்லாம் நான் பார்க்காம அப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து குரங்கு வந்து அந்த தேனும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பாலை தான் எடுத்துகிட்டு போச்சு. ஓகே சைலண்ட் ஆகிட்டேன். தம்பி வாங்கிட்டு வர சொன்னேன். சரி இதுவும் இதையாச்சும் மீதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுக்காதுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ளீன் பண்ணியிருக்கு அந்த டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஓடிச்சு. சரி அதையாச்சும் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அது குரங்கு கீழே போட்டு உடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓரம் வச்சுட்டு சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தம்பி பால் வாங்கிட்டு போகிறதான்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு அப்பாவை திரும்பவும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே தம்பி பாலாச்சு வாங்கிட்டு வந்தால் அதில் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். தயிர் பால் பன்னீர் திருநீரை வச்சு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் மெதுவாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் தம்பி வர்ற வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்த உடனே குரங்கு என்ன பண்ணிச்சு, அவன் கையில் இருக்கிற பாலையும் பிடிங்க பார்க்க வந்துச்சு. சரி ஓகே சரியா அதையாச்சும் பிடிக்க முடியுமான்னு பார்த்தேன். ட்ரை பண்ணால் ஆனால் முடியல. அந்த ஃபஸ்ட்டு ஒரு வச்சு ஓகே சரி திரும்பவும் ட்ரை பண்ண தம்பி வாங்கிட்டு வர சொல்லி பார்த்தா அதுவும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. சரி என்னடா இது தம்பி ஏன்டா அதை கையில் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன். சரி விடு பரவாயில்ல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் இருந்த ஒரு ஐயா இருந்துட்டு சரி பரவாயில்ல விடுங்க அதிலே இருக்கிறதுலே பண்ணுவேன்னு சொன்னார். ஓகே சரின்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே தயிரை வச்சாச்சும் முடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கிட்ட வருது அதுக்குள்ள எடுத்து கீழே போடுற. சரி ஓகே க்ளீன் பண்ணி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தயிராலாச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அபிஷேகத்தை அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டை மெதுவாக பிச்சு வாயில் பிக்கக்கூடாது எச்சிப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுனால கையில் பிச்சுட்டு சரி ஓகே அப்பாவுக்கு அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தயிரால் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் ஓகே சரின்னு சொல்லிட்டு அப்பா அதை ஃபுல்லுமே அப்ளை பண்ணி விட்றலான்னு சொல்லிட்டு ஃபேஸு உடம்பு ஃபுல்லாக அந்த முடிஞ்சளவுக்கு அந்த தயிரை வச்சு அப்ளை பண்ணேன். சரி பாடி ஃபேஸு காது கோபுரம் கொம்பு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்ளை பண்ணிவிட்டு சரி அப்பாவுக்கு ஆரத்தி காட்டிட்டு சரி ஓகே அப்பாவுக்கு இந்த தயிரை ஊற்றி எல்லாம் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. சரி ஓகே விளக்கை பற்றி வச்சுட்டேன். இல்லை நெய் விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அதை பற்ற வச்சு அப்பா முன்னாடி வச்சுட்டு இது தம்பிக்கிட்ட கேட்டால் குங்குமம் இருக்க போடுறா எடுத்து அப்பாவுக்கு வைக்கணும், பூ கொஞ்சம் கூட அப்பாவை தலை மேலே வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு பூவும் குங்குமம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சரி அப்பாவுக்கு வச்சு ஆரத்தி வைக்கலாம்னு ரெடி பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்பாவுக்கு குங்குமமும் வச்சு விட்டேன். குங்குமம் வச்சுட்டு ஃப்ளவர் வைக்கணும்னு சொன்னால் அடியார் ஐயா சொன்னாங்க. சரி ஓகே எப்போ அபிஷேகம் பண்ணும்போதும் அப்பா மேலே வந்து பூ இருக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கோசரம் அப்பா மேலே பூ வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு சரி பற்ற வச்ச விளக்கும் கொஞ்சம் அவிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு கீழே ஒரு விளக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் பற்றலை. சரி ஓகே இருக்கக்கூடிய விளக்க வச்சு சரி அபிஷேகம் பண்ணலாம். கீழே வந்து விளக்கு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சரி அந்த விளக்கு எடுத்து அப்பாவுக்கு ஆர்த்தி காட்டலான்னு சொல்லிட்டு ஓகே சரி கீழே பற்ற வச்சுருந்த விளக்கை எடுத்து சரி
அப்பாவுக்கு ஆரத்தி காட்டிடலான்னு சொல்லிட்டு ஆரத்தி காட்டினேன். காட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு அப்பாவை கும்பிட்டு ஆர்த்தி எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்பாவை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து இதுவோ அப்பா ஃபேஸில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து பால் எடுத்துகிட்டு போச்சுங்களா, அதனால் இந்த குரங்கு அப்படின்னு சண்டை போட்டு பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கீழே வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்துச்சு. அதான் ஃபுல் சவுண்டாக இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்பா ஒரு பாதி க்ளீன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சரி குடத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் வச்சு அப்போ இன்னும் மற்ற பாதியை வந்து மறுபாதியை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே நான் அப்பாவுக்கு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு சரி கம்பெனிக்கு போயிடலான்னு பார்த்தேன். பட் முடியல. சரி தம்பிக்கிட்ட டைம் கேட்டேன். தம்பி இருந்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னால் சரி ஓகே பரவாயில்ல இன்றைக்கி அப்போ நம்மளுக்கு லேட் பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு நான் அப்பாவை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஐயா சாமிக்கு அப்பாவை கும்பிட வந்தார். அவர் வந்துட்டு நான் பூ வைக்கலாமான்னு கேட்டார். சரி ஓகே ஐயா நீங்கள் வந்து அப்பா மேலே பூ வச்சு விடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து அப்பாவுக்கு பூ வைக்க வந்தார். நானும் சரி அப்பாவுக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். சரி ஓகே அந்த ஐயா பூ வச்சு முடிச்சிட்டோம். நான் அப்பாவுக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பக்கம் இருந்த அந்த ஐயாவும் அப்பாவை கொஞ்சம் வேண்டிகிட்டே இருந்தார். சரி ஒரு பேக்கெட்டு காலி ஆகிடுச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3 பேக்கெட் இருந்துச்சு. சரி ஓகே தம்பி எடுத்து விட்றா இருக்கக்கூடிய 3 திருநீர் பேக்கெட்டு அப்பாவுக்கு பூஜை பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே ஒன்றா எடுத்து அப்பாவுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே அந்த அப்பாவும் பூஜை பண்ணும்போது அப்பாவை வேண்டிகிட்டே இருந்தார். முன்னாடி அம்மா உள்ள அப்பாவை பார்த்துட்டு வந்து சரி நம்மளை தான் உள்ள பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அந்த அம்மா போயிட்டு உள்ள அப்பாவை பார்த்துட்டு வந்து நந்தி அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஐயாவும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தாங்க. திருநீர் எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. இருங்க ஐயா நான் அபிஷேகம் முடிஞ்சதும் எடுத்து கொடுக்குறேன், திருநீர் அபிஷேகம் முடிஞ்சதும் எடுத்து கொடுக்குறேன்னா சரி ஓகே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ணார். ஓகே திருநீரால் தான் அபிஷேகம் பண்ணுறோம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு குங்குமத்தை வச்சுட்டு பூ வச்சுட்டு பூ ஒன்று ரோஸ் இருந்துச்சு பூ எடுத்துகிட்டு வந்ததுனால அங்கே எடுத்து அப்பாவுக்கு வச்சுட்டு ஆர்த்தியை காட்டிட்டு அப்பாவுக்கு பலபடியே அபிஷேகம் பண்ண திருநீர் அந்த ஐயா கேட்டாங்கல்ல. சரி ஓகே அபிஷேகம் பண்ண திருநீர் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்பா மேலே இருந்த திருநீரை வந்து ஒரு தம்பிக்கிட்ட ஒரு கவர் கேட்டு அந்த கவரில் திருநீர் கொட்டினால அந்த கவரை வாங்கி அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ண அந்த திருநீர் எடுத்துக்கிட்டு அந்த ஐயா கேட்டாங்க. பக்கத்தில் அந்த அம்மா இருந்தாங்களா அந்த அம்மாவும் எனக்கு கொஞ்சம் திருநீர் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டு அப்பா மேலே எடுத்து திருநீர் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போவோம்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் எடுத்து வச்சு அந்த கவரில்
ஓகே கம்பெனி போக முடியுமான்னு சொல்லிட்டு நான் அந்த ஐயா கிட்ட, ஐயா டைம் எவ்வளோ ஆகும் ஐயா கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னேன். 8:05 அந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்து திருநீர் கொட்டினால அந்த பாக்கெட் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஐயா கேட்டார், ஓகே எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லிட்டு, ஓகே ஐயா இதில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, சரி அப்பாவுக்கு அபிஷேகம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்பாவை நீரால் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே க்ளீன் பண்ண முடிஞ்சு தான். சரி தம்பிக்கிட்ட இருந்துட்டு, தம்பி போயிட்டு இன்னொரு 2 திருநீர் கைகிட்ட வாங்கிட்டு வாடா, லாஸ்ட்டாக அப்பாவுக்கு ஃபைனலாக மேலே திருநீர் கொட்டி அழகாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு போகலான்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வர போயிட்டான். சரி ஓகே நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அங்கே அப்பா மேலே க்ளீன் பண்ண தண்ணியெல்லாம் அங்கேயே இருந்துச்சு. தண்ணி போகாதுங்களா? ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட கேட்டால், அம்மா இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் போகலாமா கேட்டேன். இல்லைப்பா அங்கே சைடில் பாருங்கள், அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேயே அந்த பூவெல்லாம் அடிச்சிருக்கும், அந்த பூவெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து ப்ராப்பராக போயிடும்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சைடில் அந்த குழி மாதிரி இருந்துச்சு, அந்த இதை வந்து அதுக்குள்ளே இருந்த பூ டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணதுமே உடனே சைடில் இருந்த அப்பா பக்கத்தில் இருந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. சரி ஓகே அதுக்கு எடுத்த உடனே அந்த ரெஸ்ட் எடுத்த உடனே தண்ணியெல்லாம் போயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு திரும்பவும் லைட்டாக அப்பா மேலேருந்து இதெல்லாம் தயிர் இதெல்லாம் போகட்டுன்னு சொல்லிட்டு திருநீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே நான் ஏதாச்சும் வாய்ஸில் கொஞ்சம் சரியாக பேசலன்னா தப்பாக நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நானாக ஓன் வாய்ஸ் பண்ணி வீடியோ போடுறேன். ஏதாச்சும் தப்பாக பேசுனா கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அப்போ தான் அப்பா முதுகுக்கிட்ட வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள், சிவன் அப்பா வந்து ஜெரி ரூபத்தில் வந்தார். என்னன்னு தெரியல. தம்பி இருந்துட்டு அண்ணா ஜெரி போகுதுறான்னு சொன்னால், ஓகே பரவாயில்ல விடுறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்பாவுக்கு நார்மலாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். எனக்கும் என்னோட இது எல்லாம் இப்படி வந்து சரி ரூபத்தில் வந்து அப்பா வந்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக அப்பா வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, தம்பி சொன்னால் பரவாயில்ல, ஓகே நல்லது தான், அப்பா வந்து நம்ம வேணுதில்ல அபிஷேகத்தை ஏற்றுக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் அபிஷேகம் இந்த பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஃபைனலாக பன்னீர் இருக்குது, சரி அப்பாவுக்கு கடைசியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பன்னீர் எடுத்து அபிஷேகம் அப்பாவுக்கு பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பயும் முன்னாடி நந்தி அப்பாவை முகத்தில் தான் அந்த ஜெரி இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, அப்பா வந்து அபிஷேகத்தை வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஜெரி ரூபத்தில் வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக பண்ணிவிட்டு அப்பாவுக்கு குங்குமம் வைக்கலான்னு போனேன். அப்போது அங்கே கைக்கிட்டே வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் குங்குமத்தை வச்சுட்டு கீழே இருந்த விளக்கை எடுத்து அப்படியே அப்பாவுக்கு வந்து ஆரத்தி காட்டினேன். ஆரத்தி காட்டிட்டு வாட்டரால் அபிஷேகம் பன்னீர் வந்து க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து தண்ணியை வச்சு அப்பாவுக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி முன்னாடி சரி அப்பா தான் இருக்கார், செடி ரூபத்தில் வந்த சிவன் அப்பா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சரி மெதுவாக அப்படியே தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். உடையில்லாத மொழியாரும் அகத்திய தீர்த்தமா
சரி ஓகே, சிவா அப்பா வந்து ஜெரி ரூபத்தில் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நானும் சைலண்டாக பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த செடியை பார்த்தா எங்கே போச்சுன்னு தெரியல. அப்பா வந்து அபிஷேகத்தை ஏற்றுட்டு போயிட்டு பார் போகலன்னு சொல்லிட்டு நானும் திருநீர் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிஞ்சில்ல. சரி அப்பாவுக்கு வந்து இப்போ கீழே ஒரு அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பூ எடுத்துகிட்டு வந்தாங்க, துளசி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி ஓகே அப்பாவுக்கு வச்சுட்டு ஃபைனலாக நந்தி அப்பாவுக்கு வந்து மேலே வந்து திருநீரை வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் அழகாக பண்ணி விட்றலான்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட இன்னும் 2 பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி அது ஃபஸ்ட்டு அபிஷேகத்தை முடிஞ்சு சரி திருநீரால் கொஞ்சம் அப்பா வந்து அழகுபடுத்தலான்னு சொல்லிட்டு மேலே அப்பா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு இன்னும் ஒரு பேக்கெட்டு கொட்டிட்டேன். இன்னொரு பேக்கெட்டும் எடுத்து அப்பாவுக்கு மேலே கொட்டிடலாம், அழகாக இருக்கும் பார்க்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மேலே அப்படியே கொட்டி விட்டேன். சரி ஓகே அப்பாவுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு குங்குமம் அப்பா நெத்தியில் பின்னாடி முதுகிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டு சரி அப்பா தலைமையில் கொஞ்சம் பூ வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூவை எடுத்து வாங்கி அம்மா நீங்கள் யூஸ் பண்ணீங்களா, அப்பாவுக்கு வச்சிங்களா, இல்லை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு அந்த பூவை ரோஸு அந்த பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். சரி ஓகே கீழே நம்ம வந்து நெய் தீபம் வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வச்சுருந்த நெய் தீபத்தை எடுத்து பற்ற வச்சுட்டு கீழே அவிஞ்சிட்டு இருந்துச்சு பற்ற வச்சுட்டு அப்பாவுக்கு ஆர்த்தி காட்டிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்துலேயே வச்சு விட்டாங்க. வச்சுட்டு அப்பாவை கொஞ்சம் வேண்டிக்கிட்டு சரி ஓகே ஐயா அந்த ஐயா இருந்துட்டு திருநீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஓகே ஐயா நீங்கள் எடுத்துக்கோங்க ஐயா. அப்புறம் இன்னொரு அம்மா அங்கேயே இருந்தாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவும் திருநீரும் வாங்கிக்கிட்டாங்க. சரி ஓகே அப்பாவுக்கு சாம்பிராணி குச்சி காட்டிடலான்னு சொல்லிட்டு பற்ற வச்சு அப்பாவுக்கு சாம்பிராணி குச்சியும் காட்ட ரெடி ஆகிட்டேன். சரி ஓகே சாம்பிராணி குத்தியும் பச்சாச்சு. பற்றிட்ட உடனே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நந்தி அப்பாவுக்கு காட்டினேன். நந்தி அப்பாவுக்கு சரி காட்டிட்டு சிவன் அப்பாவுக்கு தான் உள்ளே பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து அப்பாவுக்கு ஆர்த்தி காட்டிட்டு அப்பாக்கிட்ட கொஞ்சம் கும்பிட்டு வெயிட் பண்ணேன். அப்போ நந்தி அப்பா முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன் அந்த சாம்பிராணி வச்சு சிவன் அப்பாவுக்கும் காட்டி வச்சு இவருக்கும் காட்டின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே வச்சு விட்டேன். சரி ஓகே அந்த கோயிலோட ஐயர் வந்துட்டு செல்லு வச்சுருக்கீங்க, சரி அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்பாவுக்கு முன்னாடி வச்சுருந்த இதை எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அபிஷேகம் பண்ணி வச்சது லாஸ்ட்டாக அதெல்லாம் அப்பா மேலே திருநீர் டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் அந்த ஐயா வந்துட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணார். சரி எனக்கு ஒரு சேட் ஆகிடுச்சு, என்னடா இது நம்ம பண்ணோமே அவர் பண்ணுறதில்லன்னு சொன்னார். சரி நம்ம அதனால தானே பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட்டாக அப்பா மேலே தண்ணி ஊற்றிட்டு எனக்கு கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு. தம்பி போய் இன்னும் தேங்காய் உடைக்கலடா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்பாவுக்கு வந்துட்டு தேங்காய் உடைக்க 2 தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அப்பா பக்கத்தில் வச்சுட்டு
சரி ஓகே அப்பா பக்கத்தில் இது வச்சு தேங்காய் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் கற்பூரம் பற்ற வைக்க போனேன். தம்பி இருந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் ஓட்டுறான்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாம்பிராணி வச்சு காட்டிட்டு அப்பாவுக்கு காட்டிட்டு எடுத்துகிட்டு போய் சைடில் உடச்சிட்டு வந்து அப்பா முன்னாடி 2 சைடும் ஒரு தேங்காய் வச்சு விட்டேன். பாதி உடஞ்சிட்டு அதை ஒரு பக்கம் வச்சு விட்டேன். அப்பா மேலே அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு சரி அவங்க அப்பா முன்னாடியே அந்த 2ஐயும் வச்சு விட்டேன். அந்த தேங்காய் உடச்சி முடிஞ்சதுமே சரி ஓகே அப்பாவுக்கு கற்பூரம் காட்டிடலான்னு சொல்லிட்டு கற்பூரத்தை எடுத்து கீழே விளக்க வச்சு பற்ற வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு ஆரத்தி காட்டினேன். ஆரத்தி நந்தி அப்பாவுக்கு காட்டி முடிஞ்சதும் சரி உள்ளே அப்பாவுக்கு சிவனப்பாவுக்கு காட்ட முடியுது உள்ளே போயிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சிவனப்பாவுக்கும் ஆரத்தி காட்டிட்டு கீழே வச்சுட்டு நான் கும்பிட்டு சரி ஐயா நீங்களும் வந்து கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த ஐயாவும் கூப்பிட்டு ஐயா நீங்களும் கும்பிட்டு போங்கன்னு சொன்னேன். சரி அந்த ஐயாவும் வந்தார். சரி ஓகே இன்னொரு தேங்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தேங்காயும் எடுத்துகிட்டு போய் உடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்பா முன்னாடி வைக்க வந்துட்டேன். அந்த ஐயாவும் கும்பிட்டு இருந்தார். சரி ஓகே அந்த ஐயா கும்பிட்டு முடிச்சதும் தேங்காய் உடச்சிட்டு வந்தாலும் அந்த தேங்காயும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அந்த ஐயாவும் கும்பிட்டு முடிச்சிட்டாரு. கும்பிட்டு முடிச்சதும் நான் என்ன பண்ணேன் தேங்காய் உடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்பா முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் உடச்சி வந்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு தேங்காயும் எடுத்துகிட்டு வந்து 2ஆக இருந்துச்சு. அந்த தேங்காயும் எடுத்துகிட்டு வந்து உடச்சி வச்சுட்டாச்சு. சரி ஓகே அப்பா அந்த தேங்காய் உடச்சி வச்சுட்டு அப்பாவை ஒரு முறை வேண்டிட்டு சரி வீடியோ முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சைடில் அப்பாவை சுற்றியும் விநாயகர், முருகர், நாகதேவதைகள் எல்லாம் நிறைய இருந்தாங்க. சரி முன்னாடி அப்பாவை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 லிங்கங்கள் வந்து அந்த முன்னாடி இப்போ காட்டினால அந்த வீடியோவில் வந்து ரூமில் வச்சுருந்தாங்க. அப்பாவை சுற்றிட்டு அப்படியே ஒரு 2 பக்கத்தில் இருந்த கோயிலும் பார்த்துட்டு எல்லா சாமிங்களும் பார்த்துட்டு ஒரு 2 ஓகே அப்பா என்ன லைஃப் லாங் நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நாகதேவதையும் வேண்டிட்டு நவகிரகங்கள் இருந்துச்சு. சரி ஓகே நவகிரகங்களையும் ஒரு ரவுண்டு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நவகிரகங்களையும் சுற்றிட்டே இருந்தேன். சுற்றி முடிச்சுட்டு சரி ஓகே அப்பாக்கிட்ட போயிட்டு ஃபைனலாக வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்பாவை பக்கம் முன்னாடி போயிட்டே இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாவை முன்னாடி நின்று வேண்டிட்டு சரி ஃபைனலாக முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த வீடியோ எடுக்கலேன்னு சொல்லிட்டு அப்பா வெளியே எல்லாம் முடிஞ்சிட்டு நான் வெளியே போயிட்டு சரி ஓகே அப்பா ஒரு முறை வெளியே இருந்து ஃபுல்லாக கோயில் எல்லாம் வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே ஒரு நந்தி இருந்தார். அவருக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு முன்னாடி இருந்த நந்தி அப்பா மேலேருந்து அப்பா சிவா எல்லாத்தையும் ஒரு வீடியோ கிளியராக எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி டைம் ஆச்சு இன்றைக்கி கம்பெனியும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கோயிலில் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி மேலே அப்பா இருக்காரு பாருங்கள். அப்பா ஃபேமிலியோடு இருக்காங்க சிவா அப்படியே ஸ்கோப் பண்ணி அப்பாவெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சேனல் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல்லே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலும் அப்பாவோட வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓம் நம சிவாய்.